இந்த பின்னாடி ரொம்ப தள்ளி இருக்கிறீங்களே, அதனால தான். ஒரு 4 பேர் கூட பெட்டிக்கிறாங்கண்ணே. நல்லா இருக்கிறீங்களா? எக்கோவா போடுங்கிறேன். மிருதங்கரானே வணக்கம், எப்படி இருக்கிற? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறேன். ரொம்ப நாளாச்சு பார்த்து. ஆமாண்ணே. ஆளுநர்களே அண்ணே, என்ன நீங்க வந்திருக்கோம்? அண்ணனா வந்திருக்கீங்களா அண்ணே? நல்லா இருக்கியாடா? என்ன போல நேரம் என்ன கோமால இருக்கியா? கோமால இருக்கா லூசா இருக்கா அது அப்புறம் விஷயம். நல்லா இருக்கிறியானே? நீ நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கிறேனே. எதுக்கு கேக்குறேன் தெரியுமா? எதுக்கு? நீ நல்லா இருந்தா எங்க 5 பேத்துக்கு நீ இந்த வேலை கொடுக்க முடியும். ஏய் என்னல பேசுற? நான் தப்பா சொல்லல. ஊரோட சிரிக்குது எரும மாடு. எதுக்கு வந்திருக்க? ஆடுறதுக்கு. அப்ப நீ ஆனா தானே நாங்க வேலை பார்க்க முடியும். என்ன வேலை பார்க்க போறீங்க? அடிக்கிற வேலை. என்ன அது? ஓ கை வேலை பார்க்க போறீங்களா? ஆமா, நீ வந்து வாசி கையில தானே வாசிப்ப, வாயில வாசிக்க போறியா? இல்ல இல்ல வாயை குடுத்தா நான் வரல பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். சாமான மூடு சூர்யாண்ணே. ஏன்டா தங்கச்சி இப்ப இருக்கு கோவப்படுற? பொம்பளைக்கு வந்த மாதிரியா? நான் பொம்பளை இல்ல ஆம்பளை. என்னடா தொண்டது? எனக்கு கீழே வச்சிரு அண்ணே. அவனை கும்பிடு கேட்கிற சாமான வைனே. எந்த சாமான? இந்த கையில பிடிச்சிருக்கல. இனிய பேசாத. ஒரு வருஷம் நீ எந்த சிக்கல இல்லன்னா என்னத்த உரிச்சு பொளந்திருப்ப. வைன கீழே. இப்ப பாப்போம் என்ன பொளக்குறேன்னு. புருஷங்காரன் வர சொல்லு முதல்ல. கருப்பு ஏன் வந்து என்னோட போற? தாளகரப்பா வணக்கம் மைசெட்டுக்காரனே. நல்லா இருக்கிறீங்களா? நீங்களே எப்படி இருக்க? நீங்களும் நல்லா இருக்க முடியும். வீடியோ எடுக்கிற 4 அண்ணன்களுக்கும் எல்லாமே உங்களுக்கு அண்ணன் தானா? ஆமாங்க. இன்னைக்கு வந்துருக்கோங்க அண்ணனா வந்திருக்கிறீங்க. அவங்களும் அண்ணன் தான். ஐயா அண்ணன் எது வாக்கப்பட்டு? ஏய் வாயை கிழிச்சிருவேன் சூர்யாண்ணே. நான் இவ்வளவு நேரம் பேசுனதே இல்லனே. கையளவு நெஞ்சத்தில கடலளவு அசமச்சான். கையளவு நெஞ்சத்தில கடலளவு அசமச்சான். அதுதான் காதல் மச்சான். நம்ம தோடாம சீராவிட்டாலும் நினைப்பே போதும் மச்சான். கையளவு கடலளவு அசமச்சான். எல்லாரும் உட்கார்ந்து வாசிக்கிறாங்க. நீ ஏன் எந்திரிக்கிற? உன் தொழில எந்திரிச்சு வாசிக்கிறதா? உட்கார்ந்துட்டே வாசிய. இப்படியா? குற்றம் தானே? தப்பா தப்பு இல்லையா? சொல்லுங்க. நாடகம் பார்க்கலாம் வேற எதுவும் பாக்குறீங்களா? ஏன் இப்படி எல்லாம் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்க? அவர் ஏன் எந்திரிக்கிறான்னு கேட்க மாட்டீங்களா? நாடகம் பார்க்கறதுனாலதான் அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. நாடகம் பார்க்கலன்னா கச்சாமிச்சான்னு கத்திக்கிட்டு தான் உட்காருவாங்க. நீ ஏன் எந்திரிக்கிற? ஆனா நீ எந்திரிச்சா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குனே. ஏன்டா எந்திரிக்கிற? பர்றா பேசாம. கையளவு எது வேணுமா? எது குனிஞ்சு குனிஞ்சு பாத்துக்க? என்னத்த குனிஞ்சு குனிஞ்சு பாக்குற? அது சரியா தானே இருக்கு. இல்ல வேற ஏதாவது நீ பாக்குற மாதிரி இருக்கு அண்ணே.
பார்த்து என்னண்ணே வகுத்துல பிள்ளை முடுது என்னன்னு கேளியா ஏய் புள்ள முடுதா வகுத்துல பிள்ளை முடுது அண்ணே இடுப்பு ஆட்டிக்கிட்டு இருக்கேன் நீ என்னன்னு இப்படி சொல்ற ஐயா நான் ஏத்துக்கிற மாட்டேன் என்னாச்சு பிள்ளை முடுது வகுத்துல மாசமா நேரத்துக்கு அப்படியா அண்ணே என்னண்ணே கேக்குற காணா பையல இருந்தாலும் கேக்குற திரும்பி நீ அடிப்பியா என்னத்தனே நீ திரும்பி இதே மாதிரி ஒன்ஸ் மோர் பண்ணு இதையா என்னப்பா நீ எதுக்கு புள்ள முண்டுது உள்ளார புள்ள முண்டுதா அண்ணே ஆடிக்கிட்டு இருக்கேனே ஆட தகுந்த மாதிரி வசிக்கிறதா நீ என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்க என் ஆட்டத்துக்கு நீ வந்துருக்கியா என் ஆட்டத்துக்கு தான் நீ வரணும் உன் ஆட்டத்துக்கு நான் பிள்ளை வராது அடி போடவா பொண்ணு இப்படி நல்லா வாசிங்கிறேன் நீங்க வாசிக்க வாசிக்க முளவலனே எம்மா எம்மா என்னது பாட்டுக்கு இதுதான்டா ஸ்டைலு அது மேல ஆட்டினாதான் முள முளன்னு பண்ண கீழே ஆட்டினா எப்படியா முள முளன்னு பண்ணுவாங்க ஐயா நீ வேணா நீ பெரிய புலவர் சொல்லிடுவிய எனக்கு அந்த இடம் தான் எனக்கு அண்ணே வாசினே நான் எப்படி ஆட்டுறேன் அந்த தகுந்த மாதிரி வாசி ஏன் பின்னாடி வா அண்ணே அந்த பின்னாடி இல்லனே என் ஆட்டத்துக்கு பின்னாடி வாண்ணே சாமானோட சாக்கி தனித்தனி ஆடி விளையாண்டுருக்கேன் முதல்ல பெட்டிக்காரரே ஊர்ல நம்ம ரெண்டு பேரும் தங்கச்சின்னு சொல்ல மாட்டாங்க வேற ஏதாவது நினைச்சுக்க போறாங்க அப்படி நினைக்க முடியாது நான் தூக்கி வளர்த்த பிள்ளை எப்படி நீ பேசுவ சரி நான் கேக்குறேன் கேளுங்கண்ணே தங்கச்சி நல்லா இருக்கா எந்த தங்கச்சிண்ணே உன் தங்கச்சி நீ வரேன்னு தெரிஞ்சுதான் வீட்டுல விட்டு வந்துட்டேன் அழுதுகிட்டே இருக்காமல எப்ப பார்த்தாலும் சூர்யா வந்து ஆமாடா நீ வேணா வா குருவி வாங்கி தரவா கண்ணே ஒரு வருஷம் உன்னை பார்த்து ஒரு வருஷம் ஆச்சுடா என் தங்கம்
என்ன? பத்தி போயிட்டியாடா? ஏன்டா அப்படி வத்தன? ஆனே என்னனே உன்னை நினைச்சு இழைச்சு போயிட்டேனே. இப்ப நீ சொல்லுவாரு ஊர்ல என்னப்பா நீ என்ன நினைச்சு வத்தனா ஊர்ல ஒரு மாதிரி நினைப்பாங்க. ஏன் நினைப்பாங்க? நீ தங்கச்சி என்னைக்கு அண்ணனை பார்க்காம இழைச்சு போயிட்டேன்னு சொல்றேன். எனக்கு என்ன தெரியும் தாங்கி விட்ட உன்னை பார்த்து என் முண்டாட்டி கடிச்சதே மிச்சம். மண்டைய உடைக்கிறா அடிக்கிறா. மொத்தம் அடி வாங்கி நீ செருப்பால அடி வாங்கிட்டு இருக்க. ஓ நாத்தனாட ஏத்தி விடு. வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கவா நடக்கிறது நல்ல முடிக்கிறது நல்ல என்ன பண்ணீங்க என்னமோ சொன்னீங்களே. அடுத்த ஆர்டர் ஒன்று உங்ககிட்ட தான் கடைசியா முகர இப்ப ஆமா எதுக்கு தொங்கு இதுலயாவது அதுலயாவது போய் தொங்கு சாவுங்கிறேன். மச்சாமி சேவி செருவா அடிக்கிற அடியில் தார தப்பட்டை எல்லாம் கிழிந்து துங்க வேண்டாமா? எல்லாத்தையும் குத்தி உடைச்சுதான் அனுப்ப போறேன். எத்தனை சமணம் மாத்திருப்பேன்? 3 ஜாம வச்சிருக்கேன். அடுத்த தலகரப்பா யாப்பா நீ தாடி நாளான தாமரை அவர்கிட்ட ஆடி போன மட்டும் ஏன் நல்லா வாங்க வெள்ளை பூண்டு கிலோ 100 ரூபா. அப்படிதான் தெரியுது உனக்கு. நம்மளே ஆடிக்கிட்டு இருந்தா பத்தாது. அடுத்த ஆளையும் கூப்பிடணும்ல, கூப்பிடுறோமா? என்னம்மா